நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உங்கள் காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் மாத்திரம் தான் அழ வேண்டும், எவரிடமும் அழக்கூடாது. ஏன்னா அந்த உலகமே மத்தவன் அழமாட்டானான்னு ஏங்குற உலகம். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிற கூட்டம் இந்த உலகத்துல ரொம்ப கம்மி தெரியுமா உங்களுக்கு? இந்தியா எத்தனாவதுல நிக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலே மகிழ்ச்சியை இழந்த மாநிலத்திலே இந்தியா வெற்றிகரமாக 3வது இடத்துல இருக்கு. அப்ப 140 கோடி பேர்ல பெரும்பகுதி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? டெய்லி ஆண்டவர் உங்களை அழ வைக்க வரல, அவர் அழுகையை ஏற்றுக்கொண்டு உன்னை மகிழ்ச்சியாக வைக்க வந்திருக்கிறார். அதனால வாழ்க்கையில அழவே அழணும். யாக்கோபு அழுதுருக்கணும். பெத்தேல்ல தான் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து இருந்தீல, நல்ல தலையில கல் இருந்துச்சுல, அழு 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 அழுன்னு அழுதுருக்கலாமே. நீ அங்க அழாம உன் அழுகையெல்லாம் கொண்டு போய் ஒருத்திட்ட போய் கொடுத்துருக்கியே, அவன் நாளைக்கு உன்னை பார்த்தே கேட்க போறா, பிள்ளை கூடல சாவ போறான்னு. அவள்கிட்ட போய் அழலாமா நீ? அவள் அழக்கூடிய ஆளா? மனிதர்கள் இடத்துல மாத்திரம் என்னைக்கும் கெஞ்சவும் கூடாது, அழவும் கூடாது. எத்தனை பேர் ஆபேன்னு சொல்றேன்? நீ நல்லா அழு. எங்க அழு? தேவ சமூகத்தில் அழு. ஆண்டோட்ட அழுதினா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? அப்படியே தூக்கி போட்டு போறோம்ல, ஒரு பாட்டில் உனக்காக வச்சிருக்கிறாரு. ஜேசுதாஸுக்காக ஒரு பாட்டில் உண்டு. ஜேசுதாஸ் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீரும் தேவ சமூகத்துல அது நிரப்பப்பட்டு இதற்கான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவன் அப்படியே வசனம் அப்படியே அழிவான்னு சொல்ல, கண்ணீரோடு விதைக்கிறான். எங்க விதைக்கிறான்? பாட்டிலுக்குள்ள விதைக்கிறான். அவன் கண்டிப்பா கம்பீரத்தோட அறுப்பான்.